இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மேலே இருக்கிற இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன் நம்பர், அதில் கால் பண்ணுங்கள். ஆல்ரெடி இங்கே எக்ஸிஸ்டிங் அசோசியேட்டாக இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அபோவ் இருக்கிறவங்க, சூப்பர்வைசர் அண்ட் அபோவ் இருக்கிறவங்க உங்கள் கோச்சே உங்கள் டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். முக்கியமான விஷயம் எல்லாமே என்ன அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் அப்படின்னா நம்ம வந்து எழுதணும். நம்மளோட கோல் என்ன, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா எழுத ஆரம்பி ஷெட்யூல் போட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன வந்து அந்த 24 ஹவர்ஸ்ல இன்னும் ஒர்க் பண்ணா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியலா இருக்கும். இப்ப நம்ம வந்து பண்ற விஷயங்கள் நான் முன்ன பண்ணிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, சீரியல் பார்க்கறது, தேவையில்லாத வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து சர்ச் பண்றது, பாட்டு கேட்டுட்டு இருக்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணணும், வாட் டு டூ நவ், அதை வந்து ப்ரொஜெக்ஷன் மாதிரி போட்டு நம்ம அதுல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன ஒர்க் பண்றோமோ அதுக்கு உண்டானது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஃபியூச்சர்ல ரிசல்ட்ஸ் ஆகும். ஸோ இதுல நம்ம வந்து டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்ல இருக்கிறதுனால வந்து நம்ம என்ன ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணணும். நம்ம வந்து வரதுக்கு முன்னாடி இது வந்து நமக்கு வந்து சூட் ஆகுமா, இந்த கம்பெனில என்ன வந்து பாத்தீங்கன்னா என்ன சப்போர்ட் பண்றாங்க, வந்து நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றீங்களா, இப்ப அமௌண்ட் கொடுத்து நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றீங்களா, என்னைக்காவது ப்ராடக்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்காம ஏமாத்திருக்காங்க இல்ல. அப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா கம்பெனி சைடுல கிடையாது. இப்ப நிறைய பேருக்கு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்து அவங்க புரிதல் இல்லை. அவங்ககிட்ட இந்த கேள்வி மட்டும் கேளு, உங்களுக்கு நீங்க அமௌண்ட் பே பண்ணி உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து கொடுக்காம இருந்திருக்காங்க இல்ல, ரைட்? அப்புறம் எப்படி இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியல அப்படின்றது கேளு. பாருங்க, நல்ல கொஸ்டின்ஸ் கேட்கறதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க மாஸ்டர் ஆகும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இந்த ஸ்கேம், இந்த இது ஏமாத்துறது அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிடுவாங்க, உங்ககிட்ட பேச மாட்டாங்க. நான் வந்து ஒரு ஒரு மில்லியனர் டீம் வந்து உங்களுக்கு வந்து அப்புறம் தான் சொல்றாங்க பாருங்க, இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்து ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்கல. நான் வந்து எனக்கு வந்து எப்படி இது வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்ண. அதனால தான் நீங்க இங்க வர பீப்புள்ஸ் எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. லேர்னிங் இஸ் மஸ்ட். இந்த ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் சிஸ்டம் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களை வந்து மிஸ்கைட் பண்றதுக்கு யாருமே வாய்ப்பே எங்கேயுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆகும். அதாவது உங்களுக்கு வந்து இந்த சப்போர்ட் சிஸ்டம் இருக்கிறதுனால, இப்ப நாங்களாம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வழிகாட்டி இல்லையா? சோ நீங்க வந்து ஜஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணா போதும். எடுத்து இந்த விஷயத்த இதுல நான் சொல்ற விஷயங்கள்ல வந்துட்டு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்களே அனலைஸ் பண்ணுங்க. செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க. நான் உண்மை பேசுறேனா? நான் சொல்லிக் குடுக்குறது எல்லாம் உண்மையா? அப்படின்றத வந்துட்டு நீங்க அனலைஸ் பண்ணீங்கனாலே, ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப் அனலைஸ் பண்ணும். நான் சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, உண்மையான விஷயங்களா இருக்கும். ஆனா இருந்தாலும், நீங்க அத அப்ளை பண்ண பார்த்தா, இது உண்மையா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். சோ நீங்க அப்ளை பண்ணுங்க. இப்ப நம்ம வந்து ரைட் பிளேஸ்ல இருக்குமா? ஆமா. 43 வருஷம் இந்த கம்பெனிக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ங்க. வேர்ல்டு வைடா 95 கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்பரேட் ஆகுது. ஒரு கண்ட்ரிக்குள்ள போய் இது இது ரிட்டர்ன் வந்ததே கிடையாது. கிட்டத்தட்ட வந்து 300 அட்வைசரி போர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைட்ல இருக்கு. இதெல்லாம் நீங்க சொல்லலாம். இதெல்லாம் ஃபேக்ட் ஆஃப் ஹெர்பலைஃப். சரியா? எவ்வளவு இருக்கு? 300 அட்வைசரி போர்ட் மட்டுமே அப்படின்னா, கிட்டத்தட்ட அதுல வந்து பாத்தீங்கன்னா 50 பிஹெச்டி டாக்டர்ஸ் அண்ட் 300 டாக்டர்ஸ்குள்ள. இதுல வந்து பாத்தீங்கன்னா, அந்த 50 பிஹெச்டி டாக்டர்ஸ்ல ஒருத்தங்க வந்து நோபல் அவார்டு வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட்லயே பிக்கஸ்ட் அட்வைசரி போர்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட மட்டும் தான் இருக்கு. நம்ம கம்பெனில மட்டும் தான் இருக்கு. சரியா? டயட்டுக்குன்னு அட்வைசரி போர்டுல வேர்ல்ட்லயே நம்மகிட்ட மட்டும் தாங்க இருக்கு. பிக்கஸ்ட் டயட் அட்வைசரி போர்டு. கிட்டத்தட்ட 10 க்ரோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை கஸ்டமர் வந்து மெயில் போட்டிருக்காங்க நம்ம கம்பெனிக்கு. ஸோ 50 க்ரோர்ஸ் வந்து டர்ன் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி வந்து லாஸ்ட் இயர் வந்து எடுத்துருக்கு 50 க்ரோர்ஸ். ஸோ அதே மாதிரி வந்து நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆயிருக்கு. 2010ல இருந்து நீங்க அந்த NYSE எடுத்து நீங்க முதல்ல அதெல்லாம் நான் சொல்றதை வந்துட்டு பாருங்க, நீங்க இதெல்லாம் செக் பண்ணணும். NYSE அது வந்து என்னன்னா நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படி அந்த கம்பெனி அதுல வந்து நம்பர் ஆயிருக்கு அப்படின்னா அந்த கம்பெனியோட ஹிஸ்டரிலாம் எடுத்து பார்ப்பாங்க. அது இதுவரையும் வந்து பாத்தீங்கன்னா லோன் ஏதாவது வாங்கியிருக்கா, வாங்கல. அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா யாரையாவது வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்திருக்கா, எந்த கம்பெனியாவது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இது இது பண்ணிருக்கா, அஃபெக்ட் பண்ணிருக்கா, இதுல வந்து லீகலா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இந்த மாதிரிலாம் இருந்தா அவங்க அதுல எடுக்க மாட்டாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டாப் 5 கேஷ் ரிச் கம்பெனி இன் வேர்ல்டு அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி. இதுல வந்து லயபிலிட்டியே கிடையாது. இங்க கம்பெனி வந்து எல்லாமே ஓன் பிளேஸ் தான் வச்சிருக்கு. அதோட ஃபார்மிங்கா இருக்கட்டும், கம்பெனியை ரன் பண்ற அந்த இடமா இருக்கட்டும், எல்லாமே அதோட ஓன் பிளேஸ். இந்த இதுல என்ன அப்படின்னா கோல்டன் ஸ்டாண்ட் கேரண்டி கொடுக்குறான்.
நேத்து கூட ஒரு கஸ்டமர்ட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். அவங்க கேட்கறாங்க. எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல அப்டின்னா. ஏன்னா நெறைய அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க லட்சம் ஹெர்பலைஃப் கம்பெனிக்கு வந்து கௌரவ ரத்னா அவார்ட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃபேக்ட்ஸ் அபௌட் ஹெர்பலைஃப். இதெல்லாம் நான் இத வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மில்லியனர் டீம்க்கு திருப்பி நான் ரிமைண்ட் பண்றேன். இவ்ளோ இருக்கு. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி அ இதானோன ட்ரெய்னிங் அண்ட் சப்போர்ட் சிஸ்டம் கிடையாது. அந்த லீடர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, அவங்கள வந்து ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அ பில்ட் பண்ணிக்கலாம், ரிச் ஆகலாம். அந்த மாரிலாம் சொல்லி ஏமாத்தக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவங்க லேர்ன் பண்ணணும். எப்படி ஒரு அந்த பைப்லைன் நேத்து அந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஷேர் பண்ணோம் இல்லையா? அந்த பைப்லைன் ஸ்டோரியில என்ன சொல்றாங்க? ஒருத்தர் வந்து வேலைக்கு போறாரு. சம்பாரிக்கிறாரு. அன்னன்னைக்கு சம்பாரிச்சு அன்னன்னைக்கு என்ஜாய் பண்ணிரு. ஆனா இன்னொருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, பைப் லைன் வந்து கட்டி போறாரு. அங்க வந்து அந்த ஃபேன் இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சு, நேச்சுரல் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர வந்து எடுத்து அத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வில்லேஜ்க்கு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அது மூலியமா ஒரு டைம் ஆஃப் பீரியடுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டே அண்ட் நைட் வந்து இன்கம் ஜெனரேட் ஆகும். அந்த மாரி தான். அது என்ன அந்த பைப்லைன் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, லேர்னிங். அந்த லேர்னிங் வந்துட்டு நீங்க முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதுல இன்வெஸ்ட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பெரிய ரெவென்யூ வந்து ஃபியூச்சர்ல வர ஆரம்பிக்கும். ஆரம்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உங்க நாலேட்ஜ் இம்ப்ரூவ் ஆகும். பட் ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா தான் இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல நாலேட்ஜ் அதிகமாக சடனா 90 டிகிரில இது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இது லேர்னிங்கோட அதிகமா போயிடும். இன்கம் ரைட். இங்க வந்து காரணம் என்ன அப்படின்னா, நான் எல்லா ட்ரெய்னிங்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹானஸ்டி அண்ட் எத்திக்ஸ் வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபாலோ பண்ணுவேன். ஃபால்ஸ் ப்ராமிஸ் குடுக்கவே மாட்டேன். அதே மாரி மிஸ்லீட் கசப்பா தான் இருக்கும். அத நம்ம சொல்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கசப்பா தான் இருக்கும். அவங்க புரிதல் வந்துட்டு கிடைச்சது அப்டின்னா, இன்னைக்கு அவங்களுக்கு வந்து என் மேல கோவம் இருக்கும். என்னடா இப்படி சொல்ட்டாரே! இது வராது அப்டின்னா, ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிளியர் விஷன் அவங்க குடுத்துரும். இப்படிதான் இருக்கணும். கிளப்னா இந்த டிசிப்ளின் நம்ம மெயின்டெயின் பண்ணணும். அது அது ஃபாலோ பண்ண முடியல, நீங்க நியூவா கிளப் ஓப்பன் பண்ணி போயிடுங்க. ஏன்னா, அங்க போனா தான் இதோட இதோட அந்த லேர்னிங்கோட இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு தெரியும். அப்ப லேர்ன் பண்ணிட்டு போ. இதனால என்ன ஆகும் அப்டின்னா, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபன்னா இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். என்ஜாய் பண்ணுங்க. நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த நியூட்ரிஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்ஸ் இருக்கு. சிஸ்டம் சப்போர்ட் இருக்கு. வேற என்ன? நம்ம வெறும் வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் மட்டும் தாங்க கேர் எடுக்கணும். ட்ரெய்னிங் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்கல்ல, அந்த ட்ரெய்னிங் போய் அட்டெண்ட் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்கா பிசினஸ்ல வந்து சக்சஸ் நமக்கு வந்து கிடைக்க போகுது. ரைட்? ரியாலிட்டி கோல் வந்து செட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிளான் பண்ணணும். ஏன் அப்டின்னா, இதுல வந்து நெறைய பேர் வந்து குயிக் ரிச் திருப்பி திருப்பி நான் சொல்ல பாருங்க. இந்த குயிக் ரிச் ஆகுறது வந்துட்டு நல்ல விஷயம். ஆனா என்ன அப்டின்னா, நம்ம நாலேட்ஜ் வச்சுக்கிட்டு ரிச் ஆகணும் அப்டின்றத வந்து பார்த்தீங்கன்னா, கோல் செட் பண்ணணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்மார்ட் ஒர்க் வந்து ரொம்ப முக்கியம். நெறைய பேர் என்ன அப்டின்னா, ஸ்மார்ட் ஒர்க் என்ன அப்டின்னா பாருங்க, இந்த மாரி ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்றீங்க. ஒரு 15, 20 மினிட்ஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிராக்டிகலான விஷயம்ஸ் அந்த அ நம்ம கேட்கிறப்போ என்ன ஆகும்னா, நாலேட்ஜ் வந்து நம்ம வந்துட்டு லேர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப விரும்பி இப்போ நீங்க இருக்கிறீங்க இல்லையா? விரும்பி பண்ணணும். இதுல என்ன கிடைக்கும் அப்டின்னா, நீங்க நான் நெறைய நோட்ஸ் எழுதுறது. இப்போ ஒவ்வொரு நாளும் வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து பாருங்க, எத்திக்ஸ் நான் ரெகுலரா வந்து நான் சொல்லிட்டே இருப்பேன். ஹானஸ்டி, எத்திக்ஸ். ஏன் அப்டின்னா, இது வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மிஸ்லீட் ஆகுது. ஏன்னா, அவங்க அந்த புரிதல் இல்லாதனால என்ன பண்ணிறாங்க, மிஸ்லீட் பண்ணிறாங்க. இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சர்விஸ் குடுக்கணும், என்ன வந்து பார்த்தீங்கன்னா, புரிதல் அந்த பாசிட்டிவிட்டீஸ் வந்து அ இல்லாதனால என்ன ஆகுது அப்டின்னா, அவங்க அந்த லேர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிடைக்காதனால, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அவங்க அது தப்புன்னு தெரியாம அவங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. தப்புன்னு தெரியாம பண்ணிறாங்க. அந்த டெம்பரவரி விஷயத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அ போயிர்றாங்க. சரியா? இதுல முக்கியமா இந்த பாசிட்டிவிட்டி அது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து கன்டினியூஸ் வரும். ஏன் அப்டின்னா, ஸ்ட்ராங் சிஸ்டம் இருக்கிறதுனால. இப்ப பார்த்தீங்கன்னா, காலையில அந்த 5 ஏஎம் அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க ஸ்கிரிப்ட் குடுத்துருக்காங்க. அந்த ஸ்கிரிப்ட்ட ஃபாலோ பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்னா, ஸ்கிரிப்ட் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டூப்ளிகேஷன் நெறைய வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. அத வந்து அவங்களுக்கு சொல்லிக் குடுத்தாலே போதும். ஒரு கிளப் மாடல்ல இது வந்து பட்டய கிளப்பலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன கிடைக்கும் அப்டின்னா, நம்ம கரெக்ட்டான பீப்பிள வந்து பார்த்தீங்கன்னா, இங்க திருப்பி நான் வந்து பார்த்தீங்கன்னா, இது நெக்ஸ்ட் லெவல்ல க்ளோசிங் ஏன் நான் இத வந்து நான் சொன்னேன். இது ரிலேட் பண்றேன் அப்டின்னு சொன்னா, நீங்க இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் கவுன்சிலிங் எடுக்கிற மாரி இருக்கும். இந்த கஸ்டமர்ஸ் வந்து அசோசியேட்டா வந்து பில் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு ஒரு கவுன்சிலிங் குடுக்குற மாரி இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த ரியாலிட்டி கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கேட்கணும். ஈவன் தோ நம்ம கவுன்சிலிங் முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்றது கூட நம்ம கவுன்சிலிங்லயே வரும். இந்த ஸ்கிரிப்ட்லயே வரும். ஸ்கிரிப்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே கொஸ்டின்ஸ் தான் கேட்போம். ஹெல்த்ல இந்த மாரி இஷ்யூஸ் இருக்கா? அவங்க நம்ம கேட்க கேட்க தூக்கம் பிரச்சனையா இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப் அ வுமனா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து மந்த்லி சைக்கிள்ல டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இது வச்சே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இத இம்ப்ரூவ் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஐடியா ஏதாவது இருக்கா அப்படின்றப்போ, அத நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா இன் டீட்டெயிலா அங்க கேட்க தேவையில்ல. வெறும் இந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிறத நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா உணர்வுபூர்வம் இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கேட்கிற விதம் இருக்கு. எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்சிஸ்ட் பண்ணும் அப்படின்றது வந்துட்டு நமக்கு தெரியணும். வேற ஒண்ணும் கிடையாது. அத கேட்டாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும்.
ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும். அந்த கொஸ்டின்ஸ் பாருங்க. அசம்ப்ஷன் குளோசிங் கரெக்ட்டா வந்து அந்த டைம்ல அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, மணி வாங்கிடணும். இப்ப நோன்னு சொன்னா இன்னைக்கு நோ. ஓகேவா? இப்ப என்கிட்ட காசு இல்ல. இப்போ எனக்கு வேணாம் அப்டின்னா நோன்னு சொல்றாங்க இல்லையா? பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ரிமைண்டர் வந்துட்டு எந்த நாள்ல உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணும் அப்டின்ற இந்த குளோசிங் வந்துட்டு நம்ம கேட்கலாம். நம்ம இதுல வந்துட்டு இது வந்து ஒரு பெஸ்ட் டூல். ஏன்னா நம்ம ஏரியால தான் இருக்காங்க, இல்ல நம்ம ரிலேட்டிவா இருக்காங்க. நோன்னு சொன்னா நாட் நவ். இப்ப இல்ல. அவ்வளவுதான். ஆனா ஃபியூச்சர்ல இத பத்தி எனக்கு வேணவே வேணும். அதுதான் அர்த்தம். ஏன்னா அவங்க பாராமீட்டர்ஸ்ல அவ்ளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஒபிசிட்டில இருக்காங்க, ஒபிசிட்டி 3ல இருக்காங்க, 4ல இருக்காங்க. அதனால இப்போ வேணாம்னு தானே அர்த்தம். அப்படிதான் நீங்க நோன்னு எடுத்துக்கணும். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா, இதுல வந்து திருப்பி நான் வந்து சொல்லிர்றேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான பேக்கிரவுண்ட்ல இருக்கோம். நமக்கு வந்து சிஸ்டம் சப்போர்ட் இருக்கு. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வர பீப்பிள்க்கு வந்து ரியாலிட்டி கோல்ஸ் வந்து செட் பண்ணி குடுக்கணும். குயிக் ரிச் மாரிலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா இது நெறைய பேர் வந்து பண்ற தப்பு. அதெல்லாம் வந்து சிஸ்டம்ல வந்து நீங்க ட்ரெய்னிங் அண்ட் சப்போர்ட் சிஸ்டம் வந்து யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாரி கேட்கறாங்க அப்படின்னா, ஸ்மார்ட்டா வந்து பதில் நீங்க சொல்லணும். பிரிப்பேர்டா இருங்க. இப்ப நாங்க சொல்லிக் குடுக்குறோம்ல, அதே நீங்க அவங்க கிட்ட சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும். பாருங்க இதுக்கு நான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்து ஆகுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பட் அந்த ட்ரெய்னிங் அண்ட் சப்போர்ட் சிஸ்டம் நீங்க அத யுட்டிலைஸ் பண்ணீங்கன்னா, லேர்னிங் ரொம்ப முக்கியம். அந்த லேர்னிங் ஏன் அப்டின்னா, நீங்க வண்டி ஓட்டணும்ன்றத நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. அது பஸ்ஸா இருக்கட்டும், இல்ல ஏரோப்ளேனா இருக்கட்டும், இல்ல அம் ஷிப்பா இருக்கட்டும். கத்துக்காம ஓட்ட முடியாது. அதனால நீங்க அதுதான் நீங்க சொல்லணும். கத்துக்கிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ரிச் ஆகலாம். பாசிட்டிவா இருங்க. ஸோ அந்த வந்துட்டு பாத்தீங்கன்னா, சில வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இந்த ப்ரோக்ராம்ல நீங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இன்னும் வேணும், அப்டேட்ஸ் வேணும் அப்டின்னா, கமெண்ட்ல இது பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி பேசிஸ்ல இந்த மாரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். மெயினா என்ன அப்டின்னா, உங்க ஸ்கில்ஸ இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இதில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பார்க்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்ணணுன்றவங்க இந்த கான்டாக்ட் நம்பர் வந்துட்டு கால் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, இன் டீட்டெயில்ஸ் வேணும் அப்டின்னா, கம்பல்சரி ப்ரோக்ராம வந்து வாட்ச் பண்ணுங்க. இது கேட்கறதுனால எந்த யூஸும் கிடையாது. அப்ளை பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.